மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள், ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். வயது வித்தியாசமே இல்லாம சொன்னா நம்ப மாட்டீங்க, 2 வயது பெண் குழந்தை கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு, 8 mm சைஸ். ஸோ அந்த ஸ்கேன் அவங்க எப்போ எடுத்திருக்காங்கன்னா 1.5 வயது இருக்கும்போது. ஸோ நமக்கு எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு, இப்போ பெண் குழந்தைகளை பத்தி நம்ம சொல்லும்போது அந்த ஒரு 10 வயதிலேயே பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பருவத்தை அடையும் பொழுது 10 வயது 11 வயதுன்னு இருக்கும் பொழுது குழந்தை பருவமே மாறாத நிலையில நம்ம பாடியில ஏற்படக்கூடிய இந்த சேஞ்சஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி நடந்துக்கணும்ன்றதே தெரியாத ஒரு வயதா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம உடலில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் நம்ம கவனமாக இருந்து அதை எப்படி சரி செய்யலாம். இப்போ இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம், வெள்ளைப்படுதல் பிரச்சனை. ஸோ இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பிரச்சனை நம்ம உடல்ல இது ஒரு பெரிய நோய் அப்படின்னு சொல்ல முடியாது. சில காரணங்களால நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு. ஸோ இன்றைக்கு நிறைய டீனேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கே நம்ம வெள்ளைப்படுதல் பிரச்சனையை பார்க்கிறோம். அதாவது என்னன்னா, இது ஒரு பிரச்சனை, இதுக்கான சிகிச்சைகளோ உணவு முறைகளோ நம்ம எடுக்கணும்ன்ற மாதிரியான ஒரு உணர்வே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகளை நமக்கு உண்டாக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை நம்ம சரி செய்யறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம பாடியில ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நிறைய பெண்கள் சொல்ற ஒரு விஷயம், இவ்வளவு ஃபுட்டு நான் சாப்பிட்றேங்க, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன், நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன், ஆனா எனக்கு வெயிட் கெயின் ஆகலையே, என்ன ரீசன்? அடுத்தது பார்த்தோம்னா உடல் உஷ்ணமாகவே இருக்கக்கூடிய சில பிரச்சனை. ஸோ உடல் எப்பவுமே உஷ்ணமா தாங்க இருக்கு, எனக்கு வேற என்னன்னே தெரியலங்க, எப்பவுமே சம்மரா இருந்தாலும் சரி, நமக்கு வின்டர் கிளைமேட்டா இருந்தாலும் சரி, எனக்கு எப்பவுமே பாடி ஹீட்டா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முகத்தில் தேவையில்லாத முகப்பரு வர்றதை நம்ம பாக்குறோம். ஸோ நிறைய பிம்பிள்ஸ் வருதா, அதற்குமே வெள்ளைப்படுதல் ஒரு காரணமாக இருக்கும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிற ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியுதுன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை நம்ம பல்ஸ் ரீடிங் பார்க்கும்பொழுது, ஸோ நாடி பிடித்து நம்ம பார்க்கும்பொழுது உடல்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இதுல முக்கியமாக அந்த மூலாதார சக்ரா அப்படின்னு சொல்றோம், இடுப்பு பகுதியில், அது தொப்புளுக்கு கீழே ஆசனவாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு சில உஷ்ணம் அதிகமாச்சுன்னா, மூலாதாரம் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. சரி, இந்த பிரச்சனையை தாண்டி செர்விக்ஸ்ல ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனை, யோனி பகுதியில பெண்களுக்கு யோனி பகுதியில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோனி பகுதியில வரக்கூடிய சில கசிவுகள், இது வெள்ளைப்படுதல் சொல்ற ஒயிட் டிஸ்சார்ஜ் ஓகேங்க, நார்மலா ஒயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா சிலருக்கு ஏற்படக்கூடிய யோனி பிரச்சனையில, அது முக்கியமாக நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லோ கலர்லயோ லைட் கிரீன்லயோ இல்ல நமக்கு சில நேரங்கள்ல பார்த்தோம்னா அந்த மாதவிடாய் மாதிரியே ஒரு கலர்ல வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் இருக்கு. யூரின் போகும்போது திரித்திரியா வெண்மை நிறத்துல வருது அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் இருக்கு, வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைய காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு இதற்கான சிகிச்சைகள் எடுக்கணுமா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது தொடர்ந்து இது நம்மளுடைய பார்ட்னருக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கவனமாக இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சித்த மருத்துவத்தின் மூலம் நம்ம குணம் பெறலாம். இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா விழுதி கற்பம் அப்படின்ற மெடிசன் சித்த மருத்துவத்துல கொடுக்குறோம். இந்த விழுதி கற்பம், விழுதி இலைகளை பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இலைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு கோடை காலத்திலயும் சரி, அவ்வளவு வெயிலையுமே மற்ற தாவரங்கள் எல்லாமே காய்ந்து மாதிரி இருக்கும். ஆனா அந்த விழுதி அப்பவுமே பசுமை மாறாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அந்த வெயிலையும் தாக்கு பிடிச்சு நல்லா பசுமையாக வளரக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த விழுதின்னு சொல்றோம்.
இதனோட சில மூலிகைகள் சேர்த்து கற்பமாக நம்ம வந்து பயன்படுத்த போறோம். சில மூலிகைகள் அப்படின்னு சொன்னா இதனோட தூதுவளை இலைகள் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சதுரக்கள்ளி பால். இந்த சதுரக்கள்ளி பால் அப்படின்னு சொல்றது என்னன்னா நம்ம உடலுக்கு பல வகையான நன்மைகளை தரக்கூடியது. இத வந்து கொஞ்சமா இதுல சேர்த்து பாவனை, அதாவது கலந்து வெயில வச்சு எடுத்து திரும்பவும் சூரணித்து நம்ம சாப்பிடுறதுதான் இந்த மெடிசன்ஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது அம்மான் பச்சரிசி. ஸோ அதாவது என்னன்னா இந்த அம்மான் பச்சரிசின்னு சொன்னா இந்த பால் சுரக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பால் சுரக்காமல் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு இந்த அம்மான் பச்சரிசி நமக்கு பயன்படுது. ஸோ இதனோட பார்த்தோம்னா இந்த நாயுரி வேர் இதையும் பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு மெடிசனா எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விழுதி கற்பமாக நம்ம எடுக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள், முக்கியமாக கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் குணமாகுது. இதே மாதிரி இன்னும் நிறைய பெண்களுக்கு இந்த எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியம் திக்கனிங் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி யுட்ரஸ்க்கு உள்புறத்தில் அந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா அது வந்து உள்ள ஷெட்டாய் வெளில வரும்போது கிளாட்ஸ் நிறைய வர மாதிரி இருக்கும், இல்லைங்க ரொம்ப கட்டி கட்டியா வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதற்கான சில மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா அசோக மரப்பட்டை, நாவல் பட்டை, மருதம் பட்டை, கொண்டை பட்டை, ஸோ இந்த மாதிரியான இந்த பட்டைகள் எல்லாமே சேர்த்து நம்ம மருந்தாக கொடுக்கணும். கொன்றை மரப்பட்டை அப்படின்னு சொல்லி சரக்கொன்றை அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமாக நமக்கு சுகரை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், இந்த பட்டைகள் எல்லாமே பார்த்தோம்னா டபுள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது, எக்ஸஸா இருக்கக்கூடிய ப்ளீடிங்கை குறைப்பதற்கு நமக்கு பயன்படுது. அதே மாதிரிதான் மாவிலங்க பட்டையும் பார்த்தோம்னா பல மாதங்களாக வருடங்களாக ஓவரா நமக்கு வந்து ப்ளீடிங் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் செய்யறதுக்கு நமக்கு மாவிலங்க பட்டை பயன்படுது. நாவல் பட்டையும் அப்படிதான். ஸோ இது சுகர் தானே, நாவல் அப்படின்னாவே அது சுகர் நினைச்சுக்கிறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வாத நோய், ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அல்சர், ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் ப்ளீடிங் இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு நாவல் பட்டை பயன்படுது. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம கஷாயமா குடிக்கணும். கஷாயம்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி செய்யணும்ட்டு. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி குடிக்கணும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரும். அதே மாதிரி வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த பட்டைகள் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பட்டை எல்லாமே பார்த்தோம்னா இதுல இருந்து நிறைய அரிஷ்டம் வகையான மருந்துகளும் சித்த மருத்துவத்துல செய்வாங்க. ஸோ அது வந்து பல நாட்களாக ஸ்டோர் பண்ணி செய்து எடுக்கும் போது அதோட பவரே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான தொறுப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா பெண்களுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை, ஸோ நமக்கு சர்வீக்ஸ்லயோ வெஜினாலே இருந்தோ நமக்கு ஒரு அன்வான்டான ஒரு ஸ்மெல் வருதா உடனே நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். இன்னர்வியர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ஏதேதோ கிரீம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஏரியா பிரைவேட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இந்த மாதிரி அலர்ஜி ஆயிட்டு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணோம், ஸோ உடனே வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா க்ரீம்ஸும் கெமிக்கல்ஸும் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம வெஜினால ஏதாவது அப்நார்மல் ப்ளீடிங்கோ இல்ல டிஸ்சார்ஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா இமிடியேட்டா அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து பெண்கள் நிச்சயமாக பார்க்கணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.